சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி வியக்க வைக்கும் உண்மைகள். ஒரு கடத்தல்காரனை பிடித்து கொடுத்தால் 5 கோடி ரூபாய் சன்மானம் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அது வீரப்பனை பிடிக்க கூறப்பட்ட சன்மானம் என அனைவருக்கும் தெரியும். தமிழகம், கேரளா, கர்நாடகா என 3 மாநில போலீசார் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய கடத்தல் வித்தகன் வீரப்பன். பெரிய மீசை, துப்பாக்கி ஏந்திய தோள்கள், ஒல்லியான உடல் வாகு, சந்தனம், தந்தம், சத்தியமங்கலம் என்று சில அடையாளங்களை கூறினாலே பலருக்கும் வீரப்பன் ஞாபகம் வந்து செல்லும். ஏறத்தாழ 15 ஆண்டுகள் 3 மாநில போலீசார் கண்களில் இருந்து தப்பி வந்த வீரப்பனை 2004ஆம் ஆண்டு சுட்டுக் கொன்றனர். வீரப்பன் தனது முதல் கொலை செய்யும் போது அவரது வயது 17 தான். தனது வாழ்நாளில் வீரப்பன் செய்த மொத்த கொலைகளின் எண்ணிக்கை 184. அதில் 97 பேர் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள். வீரப்பன் தனது வாழ்நாளில் ஏறத்தாழ 2000 யானைகளை கொன்றதாக சொல்லப்படுகிறது. வீரப்பன் யானைக்கு முன் துப்பாக்கியை முதலில் தூக்கியது 10 வயதில் என்றும் கூறுவர். தமிழகம், கேரளா, கர்நாடகா காடு பகுதிகளில் வாழ்ந்து வந்த வீரப்பன் இந்த நாட்டு போலீசாரிடம் இருந்து தப்பிக்க கொரில்லா தந்திரங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வீரப்பன் கர்நாடகா நடிகர் ராஜ்குமாரை 30 கோடி ரூபாய் பணத்திற்காக 100 நாட்கள் கடத்தி வைத்திருந்தார். அதேபோல் உள்ளூர் அமைச்சர் நாகப்பாவை 2002ஆம் ஆண்டு கடத்தினார். ஆனால் தங்கள் கோரிக்கை நிறைவேறாததால் நாகப்பாவை கொன்றுவிட்டனர். 2000 யானைகளை கொன்ற வீரப்பன் 72 கோடி மதிப்பிலான 88,000 பவுண்ட் தந்தம் மற்றும் சந்தன கட்டைகளை கடத்தியதாக கூறப்படுகிறது. காட்டிலேயே வாழ்ந்து வந்த வீரப்பன் காட்டு விலங்குகளிடம் விசித்திர ஒலி எழுப்பும் பேச்சு திறனும் பெற்றிருந்தார் என்றும் கூறுவர். இருப்பினும் இந்த தகவல்கள் எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. வீரப்பன் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணம் மற்றும் தங்கங்களை முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்றும் அவர் காட்டில் ஒளித்து வைக்கப்பட்ட தங்கங்கள் இன்னும் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது என சில தகவல்கள் கூறுகின்றன. வீரப்பன் ஆடு மேய்க்கும் பெண் ஆன முத்துலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார். முத்துலட்சுமி வீரப்பனின் மீசை மற்றும் கெட்டப்பை பார்த்துதான் திருமணம் செய்து கொண்டார் என்றும் கூறுவர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழின்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.